இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, எத்தனை முறை உங்கள் சமூகத்துக்கு வந்தாலும் ஒரு முறை கூட எங்களை பெருமையாய் அனுப்பாத எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்கள் எவைகளுடைய பரிசுத்த கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அவைகளை பெற்றுக்கொள்ள தேவரீர் கிருபை பாராட்டுவீராக. வேதத்தின் மகத்துவங்களுக்கான பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25 முதல் 32 வரை உள்ள வசனங்களில் தேவனுடைய அந்த மெய்யான நீதியையும் பரிசுத்தமாகிய அந்த புதிய சாயலை தரித்து கொண்ட மனிதன், ஒரு புதிதாக்கப்பட்ட மனிதன், அவனுடைய 5 அடையாளங்களை நாம் கவனித்து கொண்டு வருகிறோம். அதிலே நாம் இப்போது 5வது இது ஏற்கனவே 4 அடையாளங்களை நாம் கவனித்திருக்கிறோம். இப்போது நாம் அந்த 5வது அடையாளத்தை கவனிக்கப் போகிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31, 32 சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். புதிதாக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய 5வது அடையாளம் அல்லது 5வது செயல் மன்னிப்பது. எப்படி மன்னிக்க வேண்டும் என்று வேறு சொல்கிறது என்றால், கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இயேசுவுக்குள் தேவன் நம்மை எப்படி மன்னித்திருக்கிறாரோ அப்படியே நாமும் பிறரை மன்னிக்க வேண்டும். அதாவது ஒரு புதிய சாயலாக மாறி இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்டு புது சிருஷ்டியாக இருக்கிறேன். ஆகவே நான் புது மனிதன் என்று சொன்னால் அவனுக்கு இருக்க வேண்டிய மிக அடிப்படையான ஒரு தன்மை மன்னிக்கின்ற தன்மை. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த போது சீஷர்களுக்கு பூட்டப்பட்ட அறைக்குள்ளே அவர் தரிசனமான போது சீஷர்களுக்கு மிக அற்புதமான ஒரு கிருபையை கொடுக்கிறார். அவர் யோவான் 20ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனங்களில் வாசிக்கிறோம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, யோவான் 20ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனங்களில் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். பூட்டப்பட்ட அறைக்குள் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு இருந்தார் அறிந்திருந்தும் அந்த அறைக்குள்ளே இருந்தவர்களுக்கு இயேசு தரிசனமாகி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுக்கு அந்த பாவம் மன்னிக்கப்படும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். எவருடைய பாவங்களை மன்னிக்காது இருக்கிறீர்களோ அது அவர்களுக்கு மன்னிக்கப்படாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மார்க் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் நாம் பார்க்கிறோம். ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் படுக்கையோடு கொண்டு வந்து ஆண்டவர் முன்பாக அவனை வைக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்போது வேத பண்டிதர்கள், அங்கிருந்த பரிசேயர்கள், இவர் பாவங்களை மன்னிக்க தேவன் ஒருவருக்குத்தானே அதிகாரம் உண்டு, இவன் எப்படி பாவத்தை மன்னிக்க முடியும் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்று ஆண்டவர் இயேசு அங்கே நிரூபிப்பார். பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வது எளிதோ அல்லது உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்வது எளிதோ? எது எளிது என்று கேட்டு ஆண்டவர் அவனுடைய பாவங்களை மன்னித்து அவனை சுகமாக்குகிறார். அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி என்று சங்கீதம் 103 நாம் கவனிக்கிறோம். ஆகவே தேவன் உடைய பாவத்தை மன்னிக்கிறார். அதே தன்மை ஆண்டவர் இயேசு, அவர் தேவன், இயேசுவுக்கும் அந்த பாவத்தை மன்னிக்கிற தன்மை இருக்கிறது. அந்த தன்மையை அவருக்கு மேல் ஊதி அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ளே உயிர்த்தெழுந்த இயேசு வந்து
சீஷர்கள் மேல் ஊதி அவர் சொல்கிறார், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி, என் பிதா எப்படி என்னை அனுப்பினாரோ, பிதா இயேசுவை எப்படி அனுப்பினார் என்றால் சங்கீதம் 2 நாம் வாசிக்கிறோம், என் பரிசுத்த பர்வதத்து மேல் என் ராஜாவை நான் அபிஷேகம் பண்ணினேன் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே ஆண்டவர் இயேசுவை எப்படி அபிஷேகம் பண்ணி உலகத்துக்குள் அனுப்பினாரோ, அவர் இயேசு என்றால் பாவங்களை மன்னிக்கிறவர், ஆனால் அவர் கிறிஸ்து என்றால் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அபிஷேகம் செய்வதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆகவே ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து சீஷர்கள் மேல் ஊதி சொல்கிறார், என் பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி, நீங்கள் எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அதுவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஆகவே பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான நோக்கங்களில் ஒன்று மன்னிக்கின்ற தன்மை. இன்றைக்கு நாம் அநேகர் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், பலவிதமான பாஷைகளை பேசுகிறோம், வரங்கள் செயல்படுகிறது, தெய்வ கிருபைகள் நம்மில் வெளிப்படுகிறது. ஆனால் இந்த மன்னிப்பதில் நாம் இன்றைக்கு அநேக இடத்தில் குறைவுபடுகிறோம். ஆகவே தான் இங்கே ஆவியானவர் சொல்லுகிறார், எபேசியர் 4:32, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை எப்படி மன்னித்திருக்கிறாரோ அப்படியே நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆகவே மன்னிப்பது பரிசுத்த ஆவியை கொடுத்து. ஆகவே தான் எபேசியர் 4:30 வாசிக்கிறோம். நம்ம ஏற்கனவே இதற்கு முந்தின அந்த பாடத்தில் கவனித்திருக்கிறோம், அன்றி மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இன்றைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றோம் என்று சொல்லியும் ஆவியுடன் நடத்துவதில் நாம் பெற்றிருக்கிறோம், ஆவியுடன் நடத்தப்படுகிறோம். அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கோம் என்று நாம் அறிந்தோம். இன்னும் என்னால் மன்னிக்க முடியலை, இன்னும் நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னால் நாம் ஆவியானவரை துக்கப்படுத்துகின்ற ஒரு இடத்தில் இருக்கிறோம். ஆகவே தான் ஆவியான வேதம் சுட்டி காட்டுகிறது, தேவனுக்குள் கிறிஸ்துவுக்குள் தேவன் எப்படி உங்களை மன்னித்தாரோ அப்படியே நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். புதிதாக்கப்பட்ட மனுஷனுடைய, புதிதாக்கப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய மிக அவசியமான ஒரு தன்மை இதை மன்னிக்கின்ற தன்மை. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் தேவன் எப்படி உங்களை மன்னித்தார், கிறிஸ்து எப்படி மன்னித்திருக்கிறார். கொலோசியர் 3:13 வாசிக்கிறோம், கிறிஸ்து எப்படி நம்மை மன்னித்திருக்கிறார் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. கொலோசியர் 3:13, ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். மன்னிப்பதற்கு ஆண்டவர் இயேசு செய்தது என்னவென்றால், ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆண்டவர் இயேசு எப்படி தேவன் கிறிஸ்துவுக்கு நம்மை எப்படி மன்னித்தார் என்றால், முதல்ல அவர் நம்மை தாங்குகின்றார். நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய எல்லா தவறுகளையும் அவர் அறிந்திருக்கிறவர், ஆனால் அந்த பலவீனத்தை தாங்குகிறார். பலவீனத்தில் பரிசுத்த பவுலுக்கு அன்றைக்கு சொன்னார், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆகவே நமது பலவீனத்தை அவர் தாங்குகிறார். மன்னிப்பதற்கு முதல் தேவை ஒருவருடைய அந்த பலவீனத்தை ஒருவரை தாங்குகின்ற அந்த தன்மை வேண்டும். அடுத்தது, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை உண்டானால், குறை இல்லாத எந்த மனுஷனும் இல்லை. ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை நோக்கி போயிட்டு இருக்கிறோமே தவிர, ஒவ்வொரு நாளும் இன்னும் கொஞ்சம் 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 கிட்ட போயிட்டு இருக்கமே தவிர இன்னும் முழுமை அடையவில்லை. ஆகவே ஒருவர் மேலே ஒருவருக்கு குறை இருந்தால், குறை இருக்குது, குறை இல்லைன்னு சொல்லவே முடியாது, குறைகள் உண்டு. அப்படி குறை இருந்தால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல, கர்த்தர் உங்களை எப்படி மன்னித்தாரோ, உன்னுடைய குறைகளை நீக்கிட்டு அவர் மன்னிக்கலை, குறைகளை களைந்து விட்டு வா அப்புறம் நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று அவர் சொல்லவில்லை. மாறாக அவர் தாங்கினார். ரெண்டாவது குறைகளை அவர் மன்னித்தார். மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆகவே எபேசியர் 4:32 வாசிக்கிறோம், ஒரு புதிதாக்கப்பட்ட மனிதனுடைய 5வது செயல், 5th ஆக்டிவிட்டி, அவனுடைய செயல் என்னவென்றால் அவன் மன்னிக்கிறவனாக இருப்பான், தாங்குகின்றவனாக இருப்பான். குறைகள் இருந்தானால் அதை தாங்கிக் கொள்ளுகிறவனாக இருப்பான். அப்படித்தான் கிறிஸ்து நம்மை மன்னித்திருக்கிறார். அதைத்தான் வேறு கொலோசியர் 3:13 வாசிக்கிறோம், கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 4:32 வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்
தேவன் நம்மை எப்படி மன்னித்தாரோ, அவர் மன்னித்ததை வேதத்தில் மிக தெளிவாக நாம் கவனிக்க முடியும். இதற்கு ஒரு நல்ல உதாரணம் ஆண்டவராகிய இயேசு மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 21-22 வசனங்களில் இந்த மன்னிப்பதற்கு ஆண்டவர் இயேசு நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறார். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டார். பரிசுத்த பேதுரு ஆண்டவர் இயேசுவிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அல்ல, குற்றம் செய்து வந்தால். தொடர்ந்து குற்றம் செய்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு சகோதரன் சொல்லப்போனால் இங்கே அப்படி நேரடியாக எடுத்துக்கொண்டால் பரிசுத்த பேதுரு அந்திரேயாவை பற்றி சொல்லுகிறார். என்னுடைய சகோதரன் அவன் எப்படிப்பட்டவன்? பாவம் செய்துக்கிட்டே வரான், எனக்கு விரோதமாக அவன் குற்றம் செய்து கொண்டே வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டார். ஏன் அவர் அப்படி கேட்கிறார் என்றால், 7 முறை தானா? அவர் ஒரு யூதன், நாம் அறிந்திருக்கிறோம். யூத குருக்கள், ரபிகள், யூத ரபிகள் கற்றுக் கொடுப்பது, ஒருவன் ஒரு தவறு செய்தால் முதல் முறை இந்த தவறை செய்தால் மன்னிக்க வேண்டும், 2ஆம் தரம் அதே தவறை செய்தால் மன்னிக்க வேண்டும், 3ஆம் முறை அவன் தவறு செய்தால் மன்னிக்க வேண்டும், 4ஆம் முறை அதே தவறை செய்தால் மன்னிக்கவே கூடாது. இது யூதர்கள் அவருடைய பாரம்பரியத்தை சொல்கின்ற ஒன்று. ஏன் அவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள் என்றால், ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் மாத்திரம் 8 முறை நாம் வாசிப்போம். 3ஆம் தரமும் 4ஆம் தரமும் என்று 8 முறை ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், உதாரணமாக 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கவனித்தால் கர்த்தர் சொல்லுவார், 3 பாதகங்கள் நிமித்தமும் 4 பாதகங்கள் நிமித்தமும் என்று வேதம் அங்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தமஸ்குவினுடைய 3 பாதகங்கள் நிமித்தமும் 4 பாதகங்கள் நிமித்தமும் நான் அதன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லியிருப்பார். ஆகவே யூத ரபிகள் இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை அடிப்படையாக கொண்டு ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை 8 முறை நாம் இதை வாசிக்கிறோம். 3ஆம் தரம், அடுத்தது 4ஆம் தரம் என்று 3 பாதகங்கள் நிமித்தமும் 4 பாதகங்கள் நிமித்தமும் நான் அதன் அக்கிரமத்தை திருப்ப மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறாரே. இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு, இந்த வேத பகுதியை அடிப்படையாக கொண்டு யூதர்கள் அது அவர்களுக்கு ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். யூத குருக்கள் அவர்கள் கற்றுக் கொடுக்கும்போதே சொல்வார்கள், ஒருவன் ஒரு தவறு செய்தால் நீ 3 முறை மன்னிக்கலாம், 4ஆவது முறை அவன் தவறு செய்தால் அவனுக்கு மன்னிக்கக்கூடாது. ஆகவே ஒரு யூதர்கள் சொல்லி ஏன் 4ஆம் முறை மன்னிக்கக்கூடாது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், கர்த்தரே சொல்லிட்டாரு, 3 பாதகங்கள் நிமித்தமும் 4ஆவது ஒரு பாதகம் வந்தால் நான் அவர்கள் ஆக்கினையை திருப்ப மாட்டேன் கர்த்தரே சொல்லியிருக்கிறாரு. ஆகவே ஒரு மனிதன் 4ஆவது முறை 5ஆவது முறை மன்னிப்பானால் அவன் தேவனுடைய கிருபையை விட தன்னை உயர்த்தி கொள்ளுகிறான் என்று அர்த்தம். கர்த்தருடைய எல்லையே 3 அல்லது 4 தான். 4ஆவது முறை அவனுக்கு மன்னிப்பு இல்லை. ஆனால் ஒரு மனிதன் 3 முறைக்கு மேலே அவன் மன்னிக்கிறான் என்றால் அவன் தேவனுடைய கிருபையை விட தன்னை உயர்த்தி கொள்ளுகிறான் என்று அவர்கள் எண்ணியதனால் அவங்க சொன்னாங்க, 3 முறை மன்னித்தால் போதும். இப்போது பரிசுத்த பேதுரு ஆண்டவர் இயேசுவிடத்தில் கேட்கிறார், என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து கொண்டே இருக்கிறான், நான் எத்தனை முறை அவனை மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்கிறாரே. பரிசுத்த பேதுருவுக்கு ஒரு சுய திருப்தி. நான் யூத குருக்கள் சொல்வது போல 3 முறை, நான் 3 முறை அல்ல, நான் 7 முறை மன்னிப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அவர் இஸ் வில்லிங் டு ரைஸ் ஹிம். தன்னைத்தான் ஒரு சுய திருப்தி அவருக்கு. நான் 7 முறை மன்னிக்கட்டுமா, மன்னிக்க வேண்டுமோ என்று அவர் கேட்கிறார். 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக சொல்லுகிறார், 7 அல்ல, 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல,
7 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் இயேசு அதை கொஞ்சம் உயர்த்துகிறார். அந்த 7 என்றால் 490 அல்ல. 7 என்றால் அதை கூட்டினால் 490 வரும். அதை பெருக்கினால் 70 முறை 7 பெருக்கல் 7 பெருக்கல் 7 சொல்லப்போனால் கணித வடிவம் சொல்லப்போனால் 7 to the power of 70. 7 மேலே ஒரு 70, 7 2 போட்டால் 7 ஸ்கொயர், மேலே போட்டால் 7 கியூப், அப்படி போகிற மாதிரி ஆண்டவர் சொன்னார். 70 தரம் என்றால் கூட்டினால் 490, பெருக்கினால் எல்லை இல்லாதது, இன்ஃபினிட்டி. ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், மன்னிப்பதற்கு எல்லையே கிடையாது. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு 3 முறை போதும். பரிசுத்த பேதுரு தன்னை விட உயர்த்தி சொல்லுகிறார் 7 முறை மன்னிக்க வேண்டுமா? ஆண்டவர் சொல்கிறார் 7 அல்ல, 70 தரம். அதாவது மன்னிப்பதற்கு எல்லை வகுக்கக்கூடாது என்று ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். நாம் இந்த வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால், நாம் புதிதாக்கப்பட்டவர்கள், ஒரு புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்டவர்கள், தேவனுடைய சாயலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறோம், மாறிக்கொண்டே வருகிறோம். இப்படிப்பட்டவர்கள் மன்னிப்பதற்கு எவைகள் இருக்கக்கூடாது, எவைகள் இருக்க வேண்டும் என்று தான் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31 நாம் 6 காரியங்கள் கவனிக்கிறோம். இவைகள் இருந்தால் நம்மால் மன்னிக்க முடியாது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சகலவித கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், 6 காரியங்களை வாசிக்கிறோம். சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், துர்குணம். இந்த 6 இருந்தால் புதிதாக்கப்பட்டவர்கள்தான். ஆனால் எனக்குள்ளும் நமக்குள்ளும் கசப்பு மரத்தை வெட்டி விட்டோம். ஆனால் கசப்பு மரத்து வேர் இன்னைக்கு உள்ளதான் இருக்குது. ஆகவே ஒரு மன்னிக்க வேண்டுமானால் புதிதாக மாற்றப்பட்டவனுடைய செயல் ஒன்று, அவன் மன்னிக்கிறவனாக கண்டிப்பாக சொல்லுகிறான், மன்னிக்கிறவனாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா நாம் பெற்ற அபிஷேகமே அதுக்குத்தான். அதைத்தான் நாம் வாசித்தோம் யோவான் 20ஆம் அதிகாரத்தில். ஆகவே தேவன் நமக்கு அபிஷேகத்தை கொடுத்ததே அவருடைய சிந்தை நமக்குள் வர வேண்டும், அவருடைய ஆவி நமக்குள் இருக்க வேண்டும். அந்த ஆவியினால் மன்னிக்க வேண்டும். இப்படி மன்னிக்க வேண்டுமானால் என்னிலும் நம்மிலும் இருக்கக்கூடாதவைகள் 6 என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. 1 கசப்பு, 2வது கோபம், 3வது மூர்க்கம், 4வது கூக்குரல், 5வது தூஷணம், 6வது துர்குணம். இந்த 6 இருக்கக்கூடாது என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. அடுத்து 32ஆம் வசனத்தில் மன்னிப்பதற்கு என்ன வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்கு தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்படின்னா எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் மன்னிப்பதற்கு எவைகள் இருக்கக்கூடாது, மன்னிப்பதற்கு எவைகள் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் அங்கே பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஆகிய முதலாவதாக நாம் எவைகள் என்னிலும் நம்மிலும் இருக்கக்கூடாது, மன்னிக்க வேண்டுமானால் நமக்கு என்ன இருக்கக்கூடாது, இதற்கு நாம் வேதத்திலிருந்து ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த ஓமை, நாம் அடிக்கடி படிக்கின்ற அந்த ஓமையிலிருந்து எவைகள் மன்னிக்க வேண்டுமானால் இருக்கக்கூடாது என்பதற்கு அந்த ஓமையை நாம் கவனிப்போம். லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 11 முதல் 32 வரை. லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த இளைய குமாரன், ஒரு தகப்பன், அவனுக்கு 2 பிள்ளைகள். அதில் அந்த இளைய மகன் தகப்பனை நோக்கி, என்னுடைய சுதந்திர வீதத்தை எனக்கு தா என்று கேட்டுக்கொண்டு அவன் அதை பெற்றுக்கொண்டு தூர தேசத்துக்கு போய் அதை துன்மார்க்கமாய் வாழ்ந்து அதை அழித்து விட்டான். எல்லாம் குறைவுபட்டது. கடைசியில் அவனுக்கு சாப்பிடுவதற்கு தேசத்து பஞ்சமும் வந்தது. உண்பதற்கு அவனுக்கு பன்றிகள் சாப்பிடுகிற தவிடு கூட கிடைக்கல. ஆண்டவர் இயேசுவை சுட்டி காட்டுகின்ற காரியம் என்னவென்றால், யூதர்கள் பன்றி மேய்ப்பத அவர்கள் அதை ரொம்ப கீழானன்னு சொல்லப்போனால் ஒரு அருவருப்பான வேலையாக வைத்திருந்தார்கள். இவன் அந்த வேலைக்கும் போகிறான். சொல்லப்போனால்
அவனுக்கு அந்த வேலை யாரும் கொடுக்கல, இவனை போய் ஒட்டி கொண்டான் என்று வேலை சொல்லுது. ஒரு யூதன் செய்யக்கூடாத ஒரு வேலையும் போய் செய்கிறான். அதுதான் அந்த உவமையிலே இயேசு சுட்டி காட்டுகிறார். ஆனால் அந்த பண்டிகள் சாப்பிடுகிற தவறு கூட அவனுக்கு யாரும் கொடுக்காத போது அவன் திரும்புகிறான், தகப்பனிடத்தில் வருகிறான். இந்த தகப்பன் அவனை எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறான்? இது ஒரு மன்னிக்கின்ற தன்மையினுடைய பரலோகம் எப்படி ஒரு மனம் திரும்பி வருகின்ற பாவியை ஏற்றுக்கொள்ளுகிறது, மன்னிக்கிறது என்பதற்கு ஆண்டவர் இயேசு சொன்ன ஒரு அற்புதமான ஒரு உவமை, ஒரு எடுத்துக்காட்டு. இதிலிருந்து அந்த தகப்பனுடைய பார்வையிலே தகப்பன் எப்படி அந்த இளைய மகனை ஏற்றுக்கொண்டான், எப்படி அவனால் மன்னிக்க முடிந்தது என்பதை பார்ப்போம். முதலாவதாக லூக்கா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எழுந்து புறப்பட்டு, எல்லாவற்றையும் இழந்து திரும்பி வருகிறான். அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். தகப்பட்டு அவன் வருகிறான். வரும்போது ஓடிப்போனவன் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். எல்லாவற்றையும் இழந்து அவன் திரும்பி வருகிறான். திரும்பி வரும்போது அவன் நடை வேகமாக இருக்க வாய்ப்பில்லை. அவன் மெதுவாகத்தான் வர முடியும், தயங்கித்தான் வர முடியும். புறப்பட்டு வருகிறான். ஆனால் அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி என்று வாசிக்கிறோம். ஒருவனை மன்னிப்பதற்கு முதலாவது தேவை என்னவென்றால் வேதம் சுட்டி காட்டுகிறது, willing to forgive. மன்னிப்பதற்கு விருப்பம் உள்ளவனாக இருக்க வேண்டும். ஒருவரை நாம் மன்னிக்க வேண்டுமானால் முதல்ல அவங்க வந்து, அந்த இளைய மகன் வந்து, அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், சாரி நான் மன்னிச்சிருக்கேன் அவன் கேட்கல. அவன் தூரத்தில் வரும்போதே தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடுகிறான். பாருங்களேன். அப்படியானால் ஒருவரை மன்னிக்க வேண்டுமானால் முதல்ல நாம் மன்னிப்பதற்கு காத்திருக்க வேண்டும். அது anxiously waiting to forgive. அதாவது anxiously என்றால் ஒரு பெரிய ஆர்வத்தோடு எப்போ வாய்ப்பு கிடைத்தாலும் நான் மன்னிச்சிருவேன். அதுதான் மன்னிப்பதற்கு முதல்ல தேவை. அந்த இளைய மகன் திரும்பி வருகிறான், புறப்பட்டு எழுந்து வருகிறான். தகப்பன் அவனை கண்டு உடனே மனதுருகி ஓடி போகிறான். பாருங்களேன். ஆகவே முதலாவது மன்னிப்பதற்கு என்ன தேவை என்றால், எனக்கும் நமக்கும் முதல்ல ஒருவரை மன்னிக்க வேண்டுமானால் ஒரு வாய்ப்பு எப்போ கிடைக்க அவனை மன்னிப்பதற்கு. நம்மை காயப்படுத்தினாங்க, நமக்கு துன்பத்தை உண்டாக்கினாங்க, ஆனாலும் நாம் தாங்க வேண்டும். கொலோசியர் 3:13 வாசித்தோம். ஒரு தாங்கி, ஒரு குறை இருந்தால் கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல இந்த தகப்பன் தூரத்தில் வரும்போது கண்டு மனதுருகி ஓடுகிறான். பாருங்களேன். அந்த ஓடுதல் தான் குறிக்கிறது. மகன் தயங்கி வருகிறான். அவன் ஓடி வரல, இவன் தான் ஓடுகிறான். அப்படின்னா மன்னிப்பதற்கு முதலாவது எப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்குமோ அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவர்கள்தான் புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டவர்கள், புதிய சாயலை தரித்து கொண்டவர்கள், மெய்யான நீதியும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலுக்கு ஒப்பாக மாற்றப்பட்டவர் யார் என்றால் இதை மன்னிப்பதற்கு ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்கள். லூக்கா 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு ஒரு மன்னிப்பதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 19:5. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு. நாம் அறிந்திருக்கிறோம், சகேயு ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்ப்பதற்கு வகை தேடி காத்திருக்கிறான். ஆண்டவர் இயேசு வந்தார், திரளான மக்கள் அவரோடு வராங்க. இவர் குள்ளனானபடியினால் வேறும் சொல்லுகிறது, ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்து ஆண்டவர் இயேசுவை பார்க்க விரும்பி மேலே உட்கார்ந்துருக்கிறான். ஆனால் ஆண்டவர் இயேசு அங்கே வந்தபோது, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, அதாவது அவரை பார்க்க விரும்பி காத்திருக்க ஒருவனை இவர் பார்க்கிறார். தேவனுடைய தன்மை அதுதான். ஆண்டவர் இயேசு அவன் வந்து ஒன்றும் கேட்கல, மன்னிங்க நான் தப்பு பண்ணிட்டேன், ஒன்றுமே சொல்லலை. இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க வகை தேடி மரத்தில் உட்கார்ந்துருக்கிறான். ஆனால் தேவனுடைய தன்மை என்னவென்றால், யார் தன்னை பார்க்க விரும்புகிறார்களோ, யார் அவரை தேடுகிறார்களோ அவர்களை தேடுகிற ஒரு இயேசுவின் தன்மையை பார்க்கிறோம். அவர் அவனை பார்த்து, சகைவே சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நாம் வீட்டிலே தங்க வேண்டும். அப்படியானால் முதலாவது என்ன மன்னிக்க என்ன வேண்டும் என்றால் அந்த காத்திருக்கின்ற அனுபவம்.
ஒரு வாய்ப்பு எப்போ கிடைக்கும்? வேதத்தை கொஞ்சம் கவனித்து பார்த்தால் ஆண்டவர் இயேசு எரிகோவுக்கு வருகிறார். எரிகோவுக்கு வந்து அவர் அங்கே என்ன செய்தார் என்று வேறு மார்க் 10ஆம் அதிகாரத்தை பார்த்தால் அவர் 10:46 பார்த்தால் ஆண்டவர் இயேசு எரிகோவுக்குள் வந்தார், எரிகோ விட்டு வெளியே போனார், அவ்வளோதான் இருக்கும். ஆனால் அந்த ரெண்டுக்கு நடுவில் அங்கே இருக்கிற திமேயுவின் மகனாகிய அந்த பர்த்திமேயு ஆண்டவர் இயேசுவை கூப்பிட்டு பார்வையடைகிறார். இயேசு எரிகோவுக்குள் வருகிறார், மார்க் எழுதுகிறார். வந்தவர் திரும்பி வெளியே எரிகோ விட்டு கடந்து போகிறார். அந்த கொஞ்ச இடைவேளையிலே அந்த திமேயுவின் மகன் பார்வை பெற்றுக் கொள்கிறான். அதை அவர் எழுதுகிறார். ஆனால் லூக்கா எழுதும்போது லூக்கா 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில், அவர் எருசலேமுக்கு போகிறார், எரிகோ வந்து எருசலேமுக்கு போகிறார். போகிற வழியிலே அவன் இந்த சகைவு நிகழ்ச்சியை லூக்கா எழுதுகிறார். இவன் ஒரு பார்ப்பதற்கு வகை தேடுகிறான். எப்படிப்பட்டவர்? வகை தேடுகிறார். அவன் மரத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறான். ஆண்டவர் இயேசு கிட்ட அவன் இருந்த இடத்துக்கு வந்து அவனை அண்ணாந்து பார்க்கிறான். அப்படின்னா தேவனுடைய தன்மை என்னவென்றால் ஒரு ஆர்வத்தோடு காத்திருக்கிறார் மன்னிப்பதற்கு. இந்த தன்மை தான் அது வேறு சொல்கிறது. கிறிஸ்துவுக்கு தேவன் உங்களை எப்படி மன்னித்தாரோ அல்லது கிறிஸ்து உங்களை எப்படி மன்னித்தாரோ. முதலாவது அந்த anxiously waiting for the opportunity to forgive. அதாவது மன்னிப்பதற்கு ஒரு வாய்ப்பு எப்போ கிடைக்கும் சொல்லி காத்திருக்கின்ற அந்த அனுபவம். அதற்கு தேவை என்னவென்றால் கசப்பு இருக்கக்கூடாது. கசப்பு இருந்தால் நாம் தேடிட்டு காத்திருக்க மாட்டோம். அவர்களை பார்க்கறதை தவிர்ப்போம். அந்த சூழலை நாம் பார்ப்பதற்கு தவிர்ப்போம். அங்கே போவதற்கு நாம் தயங்குவது போக மாட்டோம். ஆனால் கசப்பு இருந்தால் நாம் இப்படி காத்திருக்க மாட்டோம். கசப்பு இருந்தால் நாம் மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்க மாட்டோம். ஆகவே எபேசியர் 4:30 வாசிக்கிறோம், என்ன இருக்கக்கூடாது? இந்த கசப்பு இருக்கக்கூடாது. கசப்பு உங்களுக்கு தெரியும். எனக்கு இந்த கசப்பு என்பது இஸ் த பாய்சன் ஆஃப் த சோல். ஆத்மாவின் விஷம். ஆத்மாவின் விஷம். இந்த கசப்பு இருந்தால் அது ஆவிக்குரிய வாழ்க்கையை, ஆன்மாவை அழித்துவிடும், கொன்றுவிடும். ஆகவே தான் வேறு சொல்கிறேன், புதிதாக்கப்பட்டவன், புதிய சாயலுக்கு உருவாக்கப்பட்டவன். ஆகவே என்னில் நம்ம இருக்க வேண்டிய முதலாவது என்னவென்றால் இந்த கசப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். வாய்ப்புகளை தேடி காத்திருப்பது மன்னிப்பதற்கு. இந்த தகப்பன் அதைத்தான் பார்த்தான். அவன் தூரத்தில் வருகிறான். ஒருவேளை இளைய மகன் பன்றிகள் சாப்பிடுகிற தவிடு கிடைக்காத போது தான் என் தகப்பன் இப்படி இருக்கிறான்னு அவன் நினைக்கிறான். ஆனால் தகப்பன் அப்படி இல்லை. அவன் என்றைக்கு போனானோ அன்றிலிருந்து அவர் காத்திருக்கிறார். என்றைக்காவது என் மகன் ஒரு நாள் திரும்ப வருவான். அந்த தன்மைதான் எனக்கு நமக்கு வேண்டும். ஒன்று, மன்னிப்பதற்கு எப்போதும் ஒரு வாய்ப்பை காத்து கொண்டிருக்க வேண்டும், தேடிக்கொண்டிருக்க வேண்டும். அதற்கு தேவை கசப்பு எனக்குள் நமக்குள் இருக்கக்கூடாது. இரண்டாவதாக அந்த தகப்பனை கவனிக்கிறோம். அதே லூக்கா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். லூக்கா 15:20 வாசிக்கிறோம். மகன் தூரத்தில் வருகிறான். தகப்பன் ஓடி போகிறான், மனதுருகிறான். ஓடினது மாத்திரமல்ல, வேலும் சுட்டி காட்டுகிறது, தகப்பன் அவன் கழுத்தை கட்டி கொண்டு அடுத்தது அவனை முத்தம் செய்தான் வேறு சொல்லுது. பாருங்களேன். ரெண்டாவதாக மன்னிப்பதற்கு என்ன வேண்டும் என்றால் உங்களுக்கு உடனடியாக மன்னிக்கணும். forgiving immediately. ஒன்று, சந்தர்ப்பத்துக்கு காத்திருக்கிறான். இரண்டாவதாக அந்த சந்தர்ப்பம் வந்தபோது காலம் தாழ்த்தவில்லை. மகனை கட்டி தழுவுகிறானே, அவனை அணைத்து கொள்ளுகிறான், முத்தம் கொடுக்கிறானே. எப்போ? அவனை கழுவி புது ஆடை போட்டு அவனுக்கு மோதிரம் போட்டு பாதரட்சி போட்டு அதுக்கப்புறம் அவனை அணைத்து கொள்ளவில்லை. அவனை பார்த்த மாத்திரத்தில் ஓடுகிறான், மனதுருகுகிறான், அவனை அணைத்து கொள்ளுகிறான், அவனை தன்னோடு இணைத்து கொள்ளுகிறான். அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் அவனிடத்திலிருந்து அதை இம்மீடியட் ஃபர்கிவ்னஸ். காலம் தாழ்த்தி அவங்ககிட்ட பேசி இல்லை அவன் செய்ததை அவனுக்கு சொல்லி சரி போனால் போகட்டும் அப்படிலாம் சொல்லலை. மன்னிப்பதற்கு என்ன வேண்டுமென்றால் ரெண்டாவதாக அந்த ஃபர்கிவிங் இம்மீடியட்லி, உடனடியாக மன்னிக்கின்ற தன்மை
எனக்கு நமக்கு வேண்டும். லூக்கா 23ஆம் அதிகாரம் 42, 43. லூக்கா 23ஆம் அதிகாரம் 42, 43ஆம் வசனம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். ஆண்டவர் இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கள்வன் ஆண்டவர் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். அவர் இப்போ சொல்லுகிறார், நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் ராஜ்யத்தில் வருவீங்க, ராஜாவாக வருவீங்க, நீங்கள் மகிமையில் வருவீங்க, உங்கள் ராஜ்யத்தை நீங்கள் ஸ்தாபிக்கும்போது என்னை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். அப்படி தான் அவன் கேட்குறான். 43ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மன்னிக்கின்ற தன்மை என்னவென்றால், இயேசுவனை நோக்கி, இன்றைக்கு வரும்போது தான் அவன் கேட்கிறான். ஆனால் ஆண்டவர் இயேசு, டுடே யூ வில் பி வித் மீ இன் பாரடைஸ், இன்றைக்கு நீ என்னோடு கூட அந்த வான் வீட்டில் இருப்பாய் என்று ஆண்டவர் இயேசு சொல்லிட்டாரு. அப்படின்னா மன்னிப்பதற்கு கால அவகாசம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மன்னிக்க வேண்டுமானால் ஆண்டவர் இயேசு நமக்கு கூட எப்படி அவர் மன்னிக்கிறார் என்றால், ஒன்று வாலண்டரியாக நமக்கு தெரியும். பாவம் செய்தவர்களோ எந்த மனிதனோ பரலோகத்துக்கு போய் எனக்கு ஒரு மீட்பர் வேண்டும் என்று அவங்க கேட்கல, அவர் தான் இறங்கி வந்தார். அவர் நம்மை மன்னிப்பதற்காக, நம்மை ஏற்றுக்கொள்வதற்காக, நம்மை பாவத்திலிருந்து தூக்கி எடுப்பதற்காக அவர் தான் வந்தார். ரெண்டாவதாக, அவர் ஒருவரை ஏற்றுக்கொள்ளும் போது, சரி இத்தனை வருஷம் நீ பாவம் செய்தல, இன்னும் கொஞ்ச நாள் நீ பாவியாயிரு, அப்புறம் அப்படி சொல்லலை. அவரை ஏற்றுக்கொண்ட அந்த கணத்தில், அந்த கண்ணி வைக்கின்ற நேரத்துக்குள்ள அவன் அந்த பாவத்தை விடுதலையாக்கப்படுகிறான். அதைத்தான் அந்த தகப்பனுடைய அந்த ஓமையாக ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அவனை கண்டவுடனே அவர் ஓடுகிறார், ஓடி அவனை தழுவிக்கொண்டு அவனை முத்தம் செய்கிறார். அப்படி என்றால் ஒருவனை மன்னிக்க வேண்டுமானால் ரெண்டாவது தன்மை ஆண்டவர் இயேசு நமக்கு காட்டி கொடுத்த ஒரு அற்புதமான வழி. அந்த கள்வன் அவன் ஆண்டவரிடத்தை சொல்லுகிறான், நீங்கள் உங்கள் ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்து கொள்ளுங்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படியானால் அது இன்றைக்கே என்று சொல்லும்போது அது இம்மீடியட் ஃபர்கிவ்னஸ், உடனடியாக மன்னிக்கின்ற அந்த தன்மை. அதற்கு என்ன வேண்டுமென்றால் கோபம் இருக்கக்கூடாது. தகப்பனுக்கு கோபம் இருந்திருந்தால் அந்த மகனை பார்த்த உடனே மனதுகிறான், ஓடுனான். ஆனால் அவனுக்கு கட்டிப்பிடிக்க முடியாது, அவனுக்கு முத்தம் கொடுக்க முடியாது. ஏனென்றால் அந்த மகன் எத்தனை இழப்புகளை உண்டாக்கியிருந்தாலும் அந்த தகப்பனுக்கு அவன் மேலே கோபம் இல்லை. எபேசிய 4:31 அதான் சொல்லுகிறது, உனக்கு முதல்ல இருக்கிறது கசப்பு இருக்கக்கூடாது, ரெண்டாவது கோபம் இருக்கக்கூடாது. அந்த கோபம் இருந்தால் நம்மளால் உடனே மன்னிக்க முடியாது. அவங்க மன்னிப்பு கேட்கணும்னு எதிர்பார்ப்போம், அல்லது அவங்க செய்த தவறை அவங்களுக்கு சுட்டி காட்டுவோம். ஆனால் இங்கே அந்த தகப்பன் எதுவும் செய்யலை, அவனை அரைத்து கொண்டு அவனை முத்தம் செய்கிறான். அந்த முத்தம் செய்வதற்கு சரியான அர்த்தம் அவனை தன்னோடு இணைத்து கொள்ளுகிறான். அதுதான் ஆண்டவர் சிலுவையிலே அந்த கள்வனுக்கு அவன் கேட்ட மாத்திரத்தில் உடனே இயேசு காலம் தாழ்த்தவில்லை. மிக குறுகிய ஒரு காலம், அந்த காலத்துக்குள்ள அவன் கேட்டபோது இயேசு அவனை பார்த்து, இன்றைக்கே, நாட் டுடே, நாட் டுமாரோ, டுடே, இன்றைக்கு. அவ்வளவு பெரிய மகிமை உள்ள தேவன் அவர். ஆகவே இதைத்தான் அவர் சாயலில் உருவாக்கப்பட்ட அந்த புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருக்க வேண்டிய அந்த தன்மை. மன்னிக்க வேண்டுமானால் ரெண்டாவது இருப்பது, கோபங்கள் இருந்தால் மன்னிக்க முடியாது. மூன்றாவதாக லூக்கா 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அந்த தகப்பனை பார்க்கிறோம். லூக்கா 15:22. அப்பொழுது தகப்பன். மூன்றாவதாக அந்த மன்னிக்கின்ற விதத்தில் இருக்கிற மூன்றாவது என்ன? அப்பொழுது தகப்பன். எப்பொழுது என்றால் அந்த லூக்கா 15:21 அந்த மகன் தன்னுடைய நிலையை தகப்பனுக்கு சொல்லுகிறான். 21ஆம் வசனம் லூக்கா 15:21. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கும் விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அந்த மகன் அந்த பண்டி கூட்டத்திலிருந்து எழுந்து வரும்போது
எழுந்து புறப்பட்டு வரும்போது தனக்குள்ளே பேசிக்கொண்டே வருகிறான். தகப்பட்டு போய் என்ன சொல்ல வேண்டும் என்று அவன் பேசிக்கொண்டே வருகிறான். அவன் பேசிக்கொண்டு வரும்போது வேதம் சுட்டி காட்டுகிறது. 18-19 வசனங்கள் வாசிக்கிறோம். லூக்கா 18-19. நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு உண்டாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரனில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி வந்து அவன் என்ன சொல்ல வேண்டும் நினைத்தானோ அதை தகப்பன் அவனை கட்டிப்பிடித்தார். அவனை முத்தம் செய்கிறான். ஆனால் மகன் தகப்பனிடத்து பேசுகிறான். அவன் என்ன சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டு வந்தால் சொல்லுகிறான். ஆனால் அந்த தகப்பனுடைய அரவணைப்பு, அந்த தகப்பனுடைய முத்தம் வேதம் சுட்டி காட்டுகிறது. அவன் கடைசியில் சொல்ல வந்தான், உடைய கூலிக்காரனில் ஒருவனாக வைத்துக்கொள்ளும். அது அங்கு சொல்லப்படலை. அவன் நினைத்தது உடைய குமாரன் சொல்லப்பட அவன் தகுதி இல்லை, ஒரு கூலிக்காரனில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்று அவன் சொல்லுகிறான். நினைத்தான். ஆனால் திரும்ப சொல்லும்போது அந்த பகுதி சொல்லப்படவில்லை. ஏனென்றால் ஒரு வேத பண்டிதர் சொல்லுகிறான், அவன் சொல்ல நினச்சிருப்பான். சொல்லிக்கொண்டே வரும்போது தகப்பன் அவனை அரவணைத்து முத்தம் கொடுத்தானே, அதுக்குள்ளே அந்த முத்தத்துக்குள்ளே அது மறைந்து போயிட்டு என்று சொல்கிறார். ஆகவே மன்னிக்க வேண்டுமானால் மூன்றாவது இருக்க வேண்டிய தன்மை இது, குற்றம் சாட்டுகின்ற தன்மை இருக்கக்கூடாது. தகப்பன் அவன் சொல்லுகிறான், நான் உமக்கு விரோதமாக பரத்துக்கு விரோதமான பாவம் பண்ணேன் அவன் சொல்லுகிறான். மூத்த குமாரன் சொல்லுகிறானே, உம்முடைய மகன் வேசிகளிடத்தில் தன்னுடைய ஆட்சிகளை அளித்தான் சொல்கிறானே. அப்படின்னா அந்த மூத்த குமாரனுக்கு இளைவனை பற்றி தெரிஞ்சிருக்குல்ல. அவன் தூர தேசத்துக்கு போனாலும் அங்கே செய்கிற அக்கிரமங்கள் மூத்தவனுக்கு தெரியும் போது தகப்பனுக்கு தெரியாதா? அந்த தகப்பன் அவனை குற்றம் சாட்டவில்லை. ஒருவனை மன்னிக்க வேண்டுமானால் அவங்க செய்த அந்த குற்றங்களை குற்றம் சாட்டக்கூடாது. குற்றம் சாட்டுகிற தன்மை நமக்குள்ளே இருந்தால் நாம் மன்னிக்கிறவர்கள் அல்ல. ஒருவனை மன்னிக்க வேண்டுமானால் மூன்றாவது நம்முடைய இருக்கக்கூடிய என்றால் அந்த குற்றம் சாட்டுகின்ற தன்மை இருக்கக்கூடாது. லூக்கா 17ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில் ஆண்டவர் இயேசு அங்கே சுட்டி காட்டுகிறார். லூக்கா 17:3-4, உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். சீஷர்களுக்கு சுட்டி காட்டுகிறார். ஆண்டவர் இயேசு சீஷர்களுக்கு, ஆண்டவர் இயேசு இருந்தபோது சீஷர்கள், இன்றைக்கு அவங்களுக்கு பேர் தான் கிறிஸ்தவர்கள். ஏன்னா அப்போஸ்தலர் 11:26 வாசிக்கிறோம், அந்தியோகியாவிலே முதலாக சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் பேர் வழங்கலாயிற்று. ஆகவே நேற்றைய சீஷர்கள் இன்றைய கிறிஸ்தவர்கள். ஆகவே ஆண்டவர் இயேசு சீஷர்களுக்கு சொல்லுகிறார், உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. குற்றம் செய்தால் குற்றத்தை அவனுக்கு உணர்த்த வேண்டும். அப்போது அவன் மனஸ்தாபப்பட்டால், வருந்தினால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாக குற்றம் செய்து, ஒரே நாள், அந்த ஒரே நாளில் திரும்ப திரும்ப ஒரே தவறை செய்கிறான். 7 முறை அந்த தவறை செய்தால் 7 தரமும் உன்னிடத்தில் வந்து, ஒரு முறை தப்பு செய்தான், வந்து சொல்லுகிறான், மன்னிப்பு கேட்குறான், நீ மன்னித்து விட்டாய். போயிட்டு கொஞ்ச நேரத்தை மறுபடியும் அதே தவறத்தை திரும்ப வருகிறான். 3ஆம் முறை, 4ஆம் முறை, 7 முறை வருகிறான். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அவன் 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றான். ஆண்டவர் இயேசு எப்படி மன்னிக்கிறார் என்றால், ஒருவன் ஒரே நாளில் திரும்ப திரும்ப அதே தவறை செய்கிறான். ஒரு முறை 2 முறை பொறுமையாக இருப்போம், 3ஆம் முறை செய்தால் இதே உனக்கு வேலையாக போச்சே, இதை எத்தனை முறை திரும்ப திரும்ப செய்வ, உனக்கு உணர்வு இல்லையா? அப்படி தான் நாம் கேட்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஒரே தவிர ஒரே நாளில் 7 முறை திரும்ப திரும்ப செய்து ஒவ்வொரு முறையும் வந்து மன்னிப்பு கேட்டால் நீ அவனை மன்னிப்பாயாக, அவனுக்கு குற்றம் சாட்டாதன்னு இயேசு சொல்லுகிறான். அப்படி என்றால் மன்னிக்க வேண்டுமானால் மூன்றாவது தன்மை என்னவென்றால், ஓன்ட் அக்யூஸ், அவனை குற்றவாளி என்று சுட்டி காட்டாது. மன்னிப்பதற்கு மூன்றாவது ஆண்டவர் அந்த தகப்பனுடைய அந்த ஓமையை கொண்டு ஆண்டவர் தேவனுடைய தன்மையை சுட்டி காட்டுகிறார். தேவன்
ஒருவர்கிட்டையும் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்கறது இல்லை. அவன்கிட்ட நீ என்ன தப்பு பண்ண, ஏன் அப்படி பண்ண, உனக்கு ஏன் இப்படி நடந்தது, மற்றவங்களாம் இல்லையா, நீ ஏன் இப்படி எதுவுமே கேட்கவில்லை. அவன்கிட்ட இந்த மகன் விளக்கம் சொல்லிகிட்டே வரான். தகப்பன் அதை காது கொடுத்தே கேட்கல. லுக்கா 15:22 வாசித்தோம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, மகன் பேசிக்கொண்டிருக்கிறான், பேசிக்கொண்டிருக்கும்போதே தகப்பன் அதை கவனித்தது போலவே தெரியல. அவன் வேலைக்காரனை பார்த்து ஊழியக்காரனை பார்த்து பேசுகிறான். ஆகவே மன்னிக்க வேண்டுமானால் மூன்றாவது இருக்கிற தன்மை குற்றம் சாட்டுகிற தன்மை. ஒரே நாளில் 7 முறை வந்தாலும் அப்படித்தான். அப்படின்னா மன்னிப்பதற்கு என்ன வேண்டும்? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31 வாசிக்கிறோம். மூர்க்கம், ராத் ஆங்கிலத்தில். அது கட்டுக்கடங்காத ஒரு கோபம். மூர்க்கம் இருந்தால் நம்மளால் இப்படி மன்னிக்க முடியாது. அவன் செய்த குற்றத்தை தான் விளக்கி கொண்டிருப்போம். அவன் சொல்லுகிற விளக்கங்களை கேட்டுக்கொண்டு அதுக்கு மறுபதில் சொல்லிக்கொண்டே இருப்போம். நாம் மன்னிக்க முடியாது. ஆகவே மூன்றாவதாக அந்த தகப்பன் அப்பொழுது மகன் விளக்கி கொண்டே இருக்கிற தன் தவறை விளக்கி கொண்டே இருக்கிறான். அவன் தகப்பன் அதை கவனித்தது போலவே தெரியல. அவன் ஊழியக்காரனை பார்த்து பேசுகிறான். அப்படின்னா குற்றம் சாட்டுகிற தன்மை இருந்தால் எப்போ நம்ம மன்னிப்போம் என்றால், அவன் செய்த தவறை திரும்ப திரும்ப அவங்களை சுட்டி காட்டும் போது நம்மளை மூர்க்கம் உருவாகிறது. கோபம் மூர்க்கமாக மாறும். அந்த ஆங்கர் ராத் அப்படி மாறும். அடங்காத கட்டுக்கடங்காத கோபமாக மாறிவிடும். நான்காவதாக ஒருவரை மன்னிக்க வேண்டுமானால் அந்த தப்பு பண்ணவங்களை, நமக்கு விரோதமாக தவறு செய்தவங்களை, நமக்கு தவறுகளை இழைத்தவர்களை, அடுத்தது அவர்களை அலங்கரிக்க வேண்டும். அடோனிங், அவர்களை அலங்கரிக்க வேண்டும். அது தகப்பன் அதைத்தான் செய்கிறான். லூக்கா 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து, பெஸ்ட் ரோ, உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் இவன் கால்களுக்கு பாதரட்சிகளையும் போடுங்கள். தகப்பன் வந்தவனை அலங்கரிக்கிறான். மன்னிக்கும் போது செய்ய வேண்டும் அந்த அடோனிங். இது மிக அவசியமானது. அலங்கரிக்கின்ற தன்மை. அவனுக்கு சிறந்த ஆடையை கொடுக்கிறான். அந்த சிறந்த வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்துவீங்கள். அடுத்தது அவனுக்கு கைகளுக்கு மோதிரத்தை போடுங்க, கால்களுக்கு பாதரட்சியை போடுங்கள். தகப்பன் அவனை அலங்கரிப்பதை பார்க்கிறோம். மன்னிக்க வேண்டுமானால் இந்த நமக்கு விரோதமாக தப்பு பண்ணவங்கள, நம்மை காயப்படுத்தினவங்களை, நமக்கு இழப்புகளை உண்டாக்குறவங்களை மன்னிக்கும் போது அவங்களே அசிங்கப்படுத்தக்கூடாது, அவங்களே அழுக்குப்படுத்தக்கூடாது, மற்றவங்க முன்னாடி அவங்கள தலை தாழ்ந்து நிற்க வைக்கக்கூடாது. மாறாக ஊழியக்காரர் நிற்கிறாங்க, தகப்பன் அவனை பாட்டு எதுவும் கேட்கல, மாறாக அநேகருக்கு முன்பாக மகனை அழகுபடுத்துவதை பார்க்கிறோம். அடோனிங். 3 கொடுக்கப்படுகொண்டு ஆடை, 2வது மோதிரம், 3வது பாதரட்சை. இந்த 3க்குமே அளவு வேண்டும். வஸ்திரத்துக்கும் அளவு வேண்டும், மோதிரத்துக்கும் அளவு வேண்டும், பாதரட்சிக்கும் அளவு வேண்டும். அப்படின்னா இது ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறான். என்றைக்காவது என் மகன் திரும்ப வருவான், வரும்போது அவனுக்கு இந்த 3 வேண்டும் என்று அவனுக்கு ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறான். மன்னிப்பதற்கு என்ன வேண்டும் என்றால், நம்மை காயப்படுத்தி நமக்கு துன்பப்படுத்தினவங்க என்னைக்காவது ஒரு நாள் வருவாங்க. வரும்போது அவர்களை அருவருப்பு உண்டாக்கக்கூடாது, மற்றவங்க முன்னாடி அவர்களை அவமானப்படுத்தக்கூடாது. மாறாக மற்றவர்களும் அவர்களை உயர்த்தி காட்ட வேண்டும். அவர்கள் உயர்த்தப்படுவதை காட்டும்போது அவங்களுக்கு தெரியும். நாம் அறிந்திருக்கிறோம், இந்த வஸ்திரம் என்பது கர்த்தர் கொடுக்கின்ற அந்த ரட்சிப்பின் அனுபவங்கள். அந்த மோதிரம் என்பது கர்த்தர் கொடுக்கின்ற அதிகாரத்தின் அனுபவம். பாதரட்சி என்பது கர்த்தர் கொடுக்கின்ற ஊழியத்தின் அடையாளம். தகப்பன் இந்த 3 காரியங்கள் கொடுக்கிறான். அதை தொடர்ந்து அவனுக்கென்று ஒரு பெரிய விருந்தை வைக்கிறான் பாருங்களேன். அப்படியானால் ஆண்டவர் இயேசு செய்வது என்னவென்றால், நாம் இதில் கவனிக்க வேண்டியது இந்த அடோனி மிக அவசியமானது. லூக்கா 8ஆம் அதிகாரம் 28, 29 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அவன் இயேசுவை கண்டபோது, லேகியோன், கல்லறையில் கிடக்கிறவன், வீடுகளில் இருக்க முடியாதவன், நகரத்தில் வாழ முடியாதவன், வஸ்திரங்களை கிழிக்கிறான், தன்னை நிர்வாணியாக்கி கொள்ளுகிறான், கல்லுகளால் தங்களை காயப்படுத்திக் கொள்ளுகிறான், இரவும் பகலும் கூக்குரலிட்டு கொண்டே இருக்கிறான். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு
அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று மகா சத்தத்தோடு சொன்னான். இங்கே வாசிக்கிறோம், அன்று அசுத்தாவிகள் நிறைந்த அந்த மனிதன் சொல்லுகிறான், அவன் கூக்குரலிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவை கண்டபோது ஒரு அவுட் கிரை, ஒரு அதிக சத்தத்தோடு அவன் கூக்குரலிடுகிறான். அவன் கேட்கும்போது கூட சொல்லுகிறான், உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோட கூக்குரலிடுகிறான் அவன். 29ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்ன. ஏன் இவன் கூக்குரல் இடுகிறான்? அவன் ஏன் மகா சத்தத்தோடு கூக்குடுகிறான் என்றால், ஆண்டவர் இயேசு அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அதாவது அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டிருந்தார். அந்த கட்டளையிட்டிருந்தார் என்பதற்கு பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், ஒரு செய்தியை சொல்லுவது என்ற அர்த்தம். அதற்கு பயன்படுத்திய எவ்வளோ வார்த்தைன்னா, டிரான்ஸ்மிட்டிங் எ மெசேஜ், ஒரு செய்தியை கடத்துவது, தண்ணியிலிருந்து ஒரு செய்தியை அந்த அசுத்தாவிக்கு சொல்லுவது என்ற அர்த்தம். தமிழில் கட்டளையிட்டார். அதுக்கு பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், டிரான்ஸ்மிட்டிங் எ மெசேஜ், ஒரு செய்தியை அவனுக்கு ஆண்டவர் இயேசு அனுப்புகிறான். அந்த செய்தியை அவன் கூக்குரலிடுகிறான், அவன் மகா சத்தம் இடுகிறவன். ஆனால் இயேசு அவனுக்கு ஒரு செய்தியை அனுப்பியிருக்கிறார். அப்படின்னா அவன் கூக்குரலிட்டான், உடனே இயேசு கூக்குரலிட்டு அவனை அதட்டவோ அந்த அசுத்தாவை சொல்லவில்லை. என்ன சொல்கிறார்? இவனை விட்டு போ என்று God has transmitted, God has passed a message. ஆண்டவர் இயேசு ஒரு செய்தியை அவனுக்கு அனுப்பியிருக்கிறார். அவர் கூக்குரல் இடவில்லை. அவன் கூக்குரல் இடுகிறான், அவன் மகா சத்தம் இடுகிறான், வழியில் போகிற எல்லாரையுமே பயமுறுத்துகிறான், இரவும் பகலும் அவன் கூப்பாடு போட்டுக்கொண்டே இருக்கிறவன். ஆனால் அவனை மன்னிக்கும் போது, அவனுக்கு விடுதலை கொடுக்கும்போது இயேசு கூக்குரல் இடவில்லை. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 18 முதல் வாசிக்கிறோம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசி அவரை பற்றி சொன்னதை குறித்து அங்கே வாசிக்கிறோம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 19 வாசிக்கிறோம். வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. அவர் நியாயத்துக்கு ஜெயங்கிழக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாய் இருப்பார்கள். அவர் கூக்குரல் இடாத தேவன், கூக்குரல் இடாத ஒரு இயேசு. அவன் கூக்குரல் இடுகிறான், ஆனால் அவனை ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் இயேசு கூக்குரல் இடவில்லை, அவர் கட்டளையிட்டார் என்றால் அதிகாரத்தோடு தான் போயிருக்கோம். ஆனால் அதற்கு பயந்து கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், டிரான்ஸ்மிட்டிங் எ மெசேஜ். அந்த அசுத்தாவியை பார்த்து ஆண்டவர் இயேசு ஒரு செய்தியை அனுப்பினார். அந்த செய்தி அவனை இன்னும் கூக்குரலிட வைக்கிறது, இன்னும் மகா சத்தமிட வைக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு சத்தமிடவில்லை. இந்த தகப்பன் அவனை ஏற்றுக்கொள்ளும் போது அவனை அலங்கரிக்கிறானே தவிர அவனை அருவருப்பாக்கவில்லை. அவனே அருவருப்போடு தான் வருகிறான். பண்டிகை கூட இருந்து சாப்பிட தவிடு கூட கிடைக்காம எந்த அளவுக்கு அவன் வறுமையில் அடிபட்டு வந்திருப்பானோ தெரியாது. ஆனால் தகப்பன் அவனை அப்படியே ஏற்றுக்கொள்ளுவதை அலங்கரிக்கிறானே. ஆகவே ஒருவனை மன்னிக்க வேண்டுமானால் இருக்க வேண்டிய மிக அவசியமானது இந்த கூக்குரல் இடுவது அல்ல. எபேசியர் 4:31 வாசிக்கிறோம். அந்த கூக்குரல் என்ற வார்த்தையை வாசிக்கிறோம். அதாவது அங்கே இருக்கின்ற வார்த்தை இது மிக அவசியமான வார்த்தை. வாசிக்கிறோம் அவுட் கிரை என்று வாசிக்கிறோம் ஆங்கிலத்தில். அங்கே பயன்படுத்தும் கிரேக்க வார்த்தை அவுட் கிரை, கூக்குரல், கூப்பாடு போட்டு சத்தம் போடுறது. நீ எனக்கு அப்படி பண்ணே இப்படி பண்ணே அப்படிலாம் பண்ணலை. மாறாக அவனை அலங்கரிக்கிறான். அடுத்தவங்க முன்னாடி அவனை அவமானப்படுத்துவதில்லை. இதுதான் நான்காவதாக உன்னுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டுமானால், ஒரு செய்த தவறை மன்னிக்க வேண்டுமானால் வேதம் சுட்டிக்கா ஆண்டவர் இயேசு எப்படி மன்னித்தார். ஐந்தாவதாக வாசிக்கிறோம் லூக்கா 15:24 அந்த மகனை குறித்து தகப்பன் சொல்லுகிறார். லூக்கா 15:24 என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். அந்த தகப்பன் அந்த தவறு செய்து எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கிறான அவனை பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், இவன் எப்படிப்பட்டவன், ஒரு உயிர்த்தெழுந்து வருகிறவன் என்று பார்க்கிறார்.
மரித்தான், ஆனால் இப்போது அவன் உயிரோடு எழுந்து வந்திருக்கிறான். பாவம் செய்த அவனுக்கு இழப்பை உண்டாக்கின மகன், அவனை விட்டு தூரதேசத்தில் ஓடி போனவன், எல்லாவற்றையும் இழந்து விட்டு திரும்பி வந்திருக்கிறான். தகப்பன் சொல்கிறார், இவன் மரித்தவன் போல இருந்தான், ஆனால் இப்போது அவன் உயிர்த்தெழுந்து விட்டான். அப்படின்னா இந்த ஒன்று மன்னிக்கும் போது தகப்பன் என்ன, அவனுடைய அந்த மறு ரூபத்தை பார்க்கிறான். அந்த ஆங்கிலம் சொன்னார் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவனுடைய அந்த மறு ரூபத்தை தகப்பன் பார்க்கிறான். மன்னிக்கும் போது இருக்க வேண்டிய அந்த தன்மை என்னவென்றால், இந்த உயிர்த்தெழுந்தவன் வருகிறான், தன் தவறை உணர்ந்தவன் வருகிறான். அவனை எப்படி பார்க்கணும்னு சொன்னால், அந்த பழைய மனிதனாக பார்க்கக்கூடாது, செத்தவனாக பார்க்கக்கூடாது, மாறாதாக அவன் உயிர்த்தெழுந்தவனாய் தகப்பன் அவனை பார்க்கிறான். இந்த மகன் மரித்தான், ஆனால் அவன் சொல்லுகிறான், இப்போது திரும்பவும் அவன் உயிர்த்தான், ஒரு உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொண்டான். சொல்லப்போனால் ஒரு உருமாற்றத்தை பெற்றுக்கொண்டான். அவன் மறுரூபமாக்கப்பட்டவனாய் வந்திருக்கிறான். இதுதான் இன்றைக்கு தேவை. லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் நான் கவனித்தோமே, அந்த லேகிய அசுத்தாவைகள் பிடித்த மனிதன் இயேசுவிடத்தில் வந்து இயேசுவை குணமாக்கின போது வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது. லூக்கா 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், அப்பொழுது அவனில் இருந்த பொல்லாத ஆவிகள் புறப்பட்டு போய் பண்டிகள் அதிக இழப்பு உண்டாக்கிட்டு அந்த பட்டணத்தால் அதை கேள்விப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் வந்தபோது அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து, இதுவரைக்கும் ஆடை இல்லாதவன், ஆடை இருந்தால் அதை கிழித்து விடுவான், ஆடை போட முடியாதவன். அடுத்து வேறு சொல்கிறது, வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். அவன் வஸ்திரங்கள் கிழித்து கொண்டிருந்த போது, கல்லறைகள் வாழ்ந்தபோது, கல்லுகளால் காயப்படுத்தி கொண்ட போது, அவன் கூக்குரலிட்ட போது ஜனங்கள் அவனை கண்டு பயந்தார்கள் வேறு சொல்லலை. ஆனால் இயேசு அவனை பார்க்க வரும்போது இவன் இப்போது புத்தி தெளிந்தவனாய் காணப்படுகிறான், வஸ்திரம் தரித்திருக்கிறான், இயேசுவின் பொற்பாதங்களில் உட்கார்ந்திருக்கிறான். இதை பார்த்தபோது இதுவரைக்கும் அவன் பொல்லாதவனாக இருந்தபோது யாரும் பயப்பட்டாங்கன்னு வேறும் சொல்லலை. ஆனால் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்தது போது அவர்கள் அவனை கண்டு பயந்தார்கள் வேறும் சொல்லுது. அப்படியானால் அவனுடைய அந்த மறு ரூபத்தை பாருங்களேன், அவனுடைய இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவன் உருமாற்றம் அடைந்தது. இதுதான் ஆண்டவர் தேவன் செய்கின்ற ஒரு பாவியை ஏற்றுக்கொள்ளும் போது, அவன் வரும்போது அவனுடைய பழைய நிலைமை அல்ல, அவனை முழுவதுமாக மாற்றுகிறார். அவன் முழுவதுமாக மாற்றப்படுகிறான். அவன் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்திருக்கிறான். இங்கே நாம் கவனிக்கிறோம், தகப்பன் அவனுக்கு என்ன செய்கிறான், அவனுக்கு ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணுறான். பாருங்களேன், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறான். 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். லூக்கா 15:23, கொழுத்த கண்டை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம். அவனுக்கு ஆடை தரிக்கப்பட்டது, அவனுக்கு மோதிரம் போடப்பட்டது, அவனுக்கு பாதரட்சி போடப்பட்டது, அவனுக்கு ஒரு பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணப்படுகிறது, ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. அந்த சந்தோஷம்தான் அந்த மறுரூபத்தின் அடையாளம். அவன் துக்கத்தோடு வந்தவன், இழந்து வந்தவன், ஆனால் அவனுக்கு ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணப்படுகிறது, அந்த உயிர்த்தெழுதலின் அனுபவம். ஆகவே இது மன்னிப்பதற்கு இருக்க வேண்டிய ஒன்று. அவனோடு கூட சேர்ந்து சந்தோஷப்படுகின்ற அனுபவம். எபேசியர் 4:31 வாசிக்கிறோம், என்ன இருக்கக்கூடாது, தூஷணம், ஆங்கிலத்தில் பிளாஸ்பமி. அவனை பற்றி தவறானவைகளை பேசுவதற்கு அங்கே இடமே இல்லை. என்ன வேண்டும், அந்த பிளாஸ்பமி என்றால் ஒருவனை குறித்து குறைவாக பேசுவது, ஒருவனை தரக்குறைவாக பேசுவது, அது அங்கே இல்லை. தகப்பனதை செய்வது மாறாக சந்தோஷப்படுகிறான். 6வதாக ஒன்றை கவனிக்கிறோம், அந்த தகப்பன் அவனை முழுமையாக மன்னிக்கிறான். மன்னிப்பு என்றால் ஒரு அறகுறையாக மன்னிப்பு இல்லை, ஒரு முழுமையான மன்னிப்பு. லூக்கா 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் அந்த மூத்த குமாரனோடு தகப்பன் பேசுகிறான். உன் சகோதரனாகி இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். அப்படியானால் 6வது தேவை என்னவென்றால், மன்னிப்பதற்கு ஒரு முழுமையான மன்னிப்பு.
ஒரு அரைகுறையான மன்னிப்பு அல்ல, ஒரு முழுமையான கம்ப்ளீட் ஃபர்கிவ்னஸ். ஒரு எல்லை இல்லாத ஒரு எல்லை போட்டு இவ்வளவு மன்னிப்பது அல்ல. வழக்கமாக நாம் ஒரு கோவப்பட்டால் யாராவது நமக்கு எதிராக பேசினால் இவ்வளோதான் உனக்கு இல்லை, இதுக்கு மேலே பேசணுன்னா நடக்கிறதே வேறு, அப்படி தான் பேசுவோம். ஒரு தவறு செய்து திரும்பி வந்தால் சரி போ இனி பண்ண சொன்னா நடக்கிறது வேற, அப்படி தான் பேசுவோம். ஆனால் மன்னிக்கும் போது தகப்பன் கம்ப்ளீட்லி ஃபர்கிவன். அவன் சொல்லுகிறான், அவன் காணாமல் போனான் திரும்ப வந்திருக்கிறான், அவன் மரித்தான் திரும்பவும் வந்திருக்கிறான், நாம் அவனுக்காக சந்தோஷப்பட வேண்டாமோ? கம்ப்ளீட் ஃபர்கிவ்னஸ். ஆண்டவர் இயேசு ஒருவனை மன்னிக்கும் போது அவர் அறகுறையாக மன்னிப்பதில்லை, முழுமையாக மன்னிக்கிறார். லூக்கான செய்தி 20ஆம் அதிகாரம் 22 முதல் 26 வரை ஆண்டவர் மன்னிக்கும் போது அந்த மன்னிக்கப்பட்டவர்கள் அப்படியே மௌனமாகிடுவான், அவனால் பேச முடியாமல் போயிடும். அது ஸ்பீச்லெஸ், பேசுறதுக்கு நாக்கு மேல் வாயில் ஒட்டி கொள்ளும். இயேசு அப்படி இதை நடத்துவார். லூக்கா 20ஆம் அதிகாரம் 22 முதல் 26 வரை வாசிக்கிறேன். லூக்கா 20ஆம் அதிகாரம் 22 முதல். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். ஆண்டவர் இயேசுவை சோதிப்பதற்கு தந்திரமாக அவரிடத்தில் கேட்கிறார்கள். அவர்களுடைய தந்திரத்தை அவர் அறிந்து நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? ஒரு பணத்தை எனக்கு காண்பீர்கள், இதில் இருக்கிற சொருபம் மேலத்தும் யாருடையது என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை ஜனங்களுக்கு முன்பாக பேச்சிலே குற்றம் பிடிக்கக்கூடாமல் அவர் சொன்ன உத்தரவை குறித்து ஆச்சரியப்பட்டு மௌனமாய் இருந்தார்கள். பேச ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு பாருங்களேன், ஸ்பீச்லெஸ், பேச்சே நின்று போச்சு. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனத்தை தகப்பன் மூத்த மகனோடு பேசுகிறார். உன் சகோதரனாகியவன் மரித்தான் திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான் திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்று சொன்னார் என்றார். அவ்வளவுதான். மூத்த மகன் என்ன ஆனானே பைபிள் இல்லை பாருங்களேன். வீட்டுக்கு வெளியே நிற்கிறான், உள்ளே அழைக்கிறான், போனாரா போகலையா, அடுத்தவன் என்ன பேசினான், இயேசு அதை சொல்லவே இல்லை. அப்படின்னா அவன் வாய் அடைக்கப்பட்டது. ஆண்டவர் இயேசுவை சோதிப்பதற்கு, தந்திரமாய் சோதிப்பதற்கு ஜனங்கள் முன்னாடி அவமானப்படுத்த வந்தார்கள். ஆண்டவர் இயேசுவை அவமானப்படுத்தவில்லை. ஒரு நாணயத்தை கேட்கிறார். நாணயத்தில் ஒரு பக்கம் ராயனுடைய உருவம், இன்னொரு பக்கத்தில் அவனுடைய எழுத்துக்கள். கேட்கிறார், இது யாருடையது? ராயனுடையது. ராயனுடையது ராயனுக்கு கொடு, தேவனுக்கு கொடு. மிக எளிமையாக சொல்லுகிறார். இந்த நாணயம் ரோமனுக்கு சொன்ன ரோமனுக்கு கொடு, தேவனுடைய நாணயம் என்ன கேள்வி கேட்கிற நீதான். நாணயத்தில் எப்படி அந்த ராயனுடைய உருவமும் எழுத்து இருக்குதோ அப்படியே தேவனுடைய சாயலும் தேவனுடைய வார்த்தையும் ஒன்றில் வந்தால் நீ தேவனுடைய நாணயம், நீ தேவனுக்கு கொடு. பேச்சு இல்லாமல் போயிட்டாங்க பாருங்க, மௌனமாக இருந்தார்கள். ஆண்டவர் இயேசு அவர்களை குற்றம் சாட்டவில்லை, தந்திரமாய் பிடிக்க வர்றாங்க. ஆனால் கூட இயேசு ஜனங்களுக்கு முன்னாடி அவர் அவமானப்படுத்த விரும்பினார்கள். அந்த அவமானப்படுத்தலை. நீ தேவனுடைய நாணயம், நீ தேவனுடைய நாணயம், நீ தேவனுக்கு சொந்தமானவன் என்று எவ்வளோ அழகா சொல்லி வாயை மூடிட்டா இருப்பாருங்களேன். இந்த தகப்பன் அதைத்தான் மூத்த மகன் குற்றம் சாட்டுகிறான். தன்னுடைய ஆட்சிகளை வேசிகளத்தில் அழித்து போட்டானே. அப்போ தகப்பன் சொல்லுகிறார், அவன் காணாமல் போனான் திரும்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறான், அவன் மரித்தான் திரும்ப உயிரோடு வந்திருக்கான், நாம் சந்தோஷப்பட வேண்டாமா? மூத்த மகன் அமைதி ஆயிட்டான், பேசுவதற்கு ஒன்றும் இல்லை அவனுக்கு. அன்புக்குரியவர்களே, ஒருவனை மன்னிக்க வேண்டுமானால் புது சிருஷ்டியாக்கப்பட்டவர்களுக்கு வேண்டிய 6 இருக்கக்கூடாதவைகள் 6. இங்கே நாம் வாசிக்கிறோம். அந்த எபேசியர் 4:31 கடைசியாக கவனிப்பது துர்க்குணம், ஆங்கிலத்தில் மேலிஸ். அந்த துர்க்குணம் இருக்கக்கூடாது. இருந்தால் அது அடுத்தவங்களை தந்திரத்தை அவமானப்படுத்தணும், குற்றம் இது இருக்கக்கூடாது. அது ஆண்டவர் இயேசு அது இல்லாதவரை காணப்பட்டார். இதைத்தான் எபேசியர் 4:32 வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை எப்படி மன்னித்தாரோ அப்படியே நீங்கள் ஒருவருக்கொரு மன்னியுங்கள்.
இது இயேசு மன்னித்த விதம். இடம் எபேசியர் 4:31, லூக்கா 15ஆம் அதிகாரம் 11 முதல் 32 வசனங்களை அந்த தகப்பன் எப்படி மகனை ஏற்றுக்கொள்கிறார் என்பதை குறித்து நாம் கவனித்தோம். இனி என்ன இருக்க வேண்டும்? எபேசியர் 4:32 2 குணத்தை வேறும் சொல்லுகிறது. ஒன்று தயவு, ஆங்கிலத்தில் கைண்ட்னஸ், இரக்கம். மன்னிப்பதற்கு என்ன வேண்டும்? இரக்கம் வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பரம தந்தை, நம்முடைய பரலோக தகப்பன் அவர் இரக்கமுள்ளவர். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய தன்மை, இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். இந்த தேவனுடைய இரக்கம் என்னவென்றால், அவர் மனிதர்களை பார்த்து அவருடைய தன்மைகளை பார்த்து அவர் மழையையோ அல்லது சூரியனை வெளிச்சத்தையோ கொடுப்பதல்ல. அந்த அளவுக்கு அவர் இரக்கம் நிறைந்தவர். அவர் எல்லார் மேலும் கிருபை உள்ளவர். அப்போஸ்தலர் 14:16 சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வந்து வானத்தில் இருந்த மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாமல் இருந்ததில்லை என்று சொல்லுகிறார். அப்படியான தேவன் இப்படிப்பட்ட எல்லா மனிதர்களும் அவங்க இஷ்டம் போல நடக்கிறாங்க. தங்கள் தங்கள் வழியில் நடந்தாலும் தேவன் அந்தந்த காலங்களில் அவர்களுக்கு செழிப்புள்ள காலங்களை கொடுக்கிறார், வானத்தின் மழையை கொடுக்கிறார், ஆகாரத்தை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார். இது தேவனுடைய தன்மை. அந்த இரக்கம்தான் எனக்கும் நமக்கும் வேண்டும். அந்த கைண்ட்னஸ் அது இல்லாவிட்டால் ஆண்டவர் ரொம்ப எளிமையாக சொல்லுவார். திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்காரர்களை நியமிக்கும் போது மத்திய 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், காலையில் 6 மணிக்கு வருகிறார்கள், 9 மணி, 12 மணி, 3 மணி, மாலை 5 மணி. ஒவ்வொருவருக்கும் வேலைக்கு வைக்கிறார் தோட்டத்து எஜமான். மாலையிலே தன்னுடைய காரியக்காரனை அழைத்து எல்லாருக்கும் சம்பளம் கொடு என்று பிந்தி வந்தவனுக்கு முந்தி சம்பளத்தை கொடுக்கிறார். பிந்தி மாலை 5 மணி வந்து மாலை 6 மணி வரைக்கும் ஒரே 1 மணி நேரம் வேலை செய்தான், அவனுக்கும் ஒரு பணத்தை கொடுக்கிறார். காலை 6 முதல் மாலை 6 வரை 12 மணியை வேலை செய்தவனுக்கும் அதே ஒரு பணத்தை கொடுக்கிறார். அப்போது அந்த காலையில் வந்தவர்களுக்கு அவங்களுடைய எதிர்பார்த்திருக்க கூடும், நமக்கு அதிகமாக கொடுப்பார் என்று எதிர்பார்த்திருக்கணும். ஒன்றை கொடுக்கும்போது அவன் கேட்கிறான், எங்களை அந்த பிந்தி வந்தவனுக்கு சமமாக்கினீரே. அப்போது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், மத்தேயு 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கண்ணலாய் இருக்கலாமா? கர்த்தர் அந்த கைண்ட்னஸ், இரக்கமுள்ளவர், எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கிறார். அது உனக்கு என்னப்பா கஷ்டம்? உனக்கு நான் கொடுப்பதை குறைக்கலையே. உனக்கு ஒரு பணம் தரேன்னு சொன்னேன், உனக்கு கொடுத்துருக்கேனே. அவனுக்கு கொடுப்பது என்னுடைய விருப்பம். ஆக இன்றைக்கு தேவன் ஒரு சிலருக்கு கொடுக்கும்போது நம்ம நினைக்கிறோம், அவங்களுக்கு இவ்வளோ கொடுக்குறாரு, இவ்வளோ கொடுக்க, இவ்வளோ பெற்றிருக்கார், எனக்கு ஏன் இவ்வளோ குறைவாக கொடுக்குறாருன்னு கேட்கலாம். நீங்கள் நான் கேட்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் தயாள குணம் உள்ளவன், நீ ஏன்ப்பா வன்கண்ணனாய் மாறுகிறாய்? அப்படின்னா மன்னிக்க வேண்டுமென்று இருக்கணும். அந்த தயாள குணம் அவர் எப்படி இருக்கு? எல்லாரையும் ஒன்றாகவே பார்க்கிறார். 12 மணி வேலை செய்தவன் 9 மணி நேரம், 6 மணி நேரம், 3 மணி நேரம், 1 மணி நேரம் வேலை செய்தவனை ஒரே தரத்தில் பார்க்கிறார். அது தேவன் அவருடைய தயாள குணம். அதுதான் எனக்கு நமக்கு வேண்டும். அப்படி இருந்தால் நம்மளை மன்னிக்க முடியும். 2ஆம் வாக்கியம் எபேசியர் 4:32 வாசிக்கிறோம், நற்குணம். தமிழில் வாசிக்கிறோம் மன உருக்கம். என்ன இருக்கணுமா? ஒன்று தயாள குணம், ரெண்டாவது மன உருக்கம். அந்த மன உருக்கத்தை பற்றி வேதத்தில் கர்த்தருடைய அந்த கம்பேஷன், மன உருக்கம். இந்த கம்பேஷன் என்பதற்கு காம்பேஷன் என்ற 2 வார்த்தைகள். அது சஃபர் டுகெதர். மனதுருக்கம் என்றாலே ஒருவரோடு நம்மை இணைத்து கொண்டு அவர்களோட பாடுகளை ஏற்றுக்கொள்வதுதான் மன உருக்கம். கண்ணீர் விடுவது அவங்களுக்காக வருது மாத்திரமல்ல, அவர்களோடு இணைத்து கொண்டு அவர்களுடைய பாடுகளையும் ஏற்றுக்கொள்வது தான் மன உருக்கம்.
இங்கே வேதத்தை வாசிக்கிறோம். அந்த எபேசியர் 4:32 அந்த நற்குணம், அது ஆங்கிலத்தில் டெண்டர் ஹார்ட், மென்மையான மனம், இது இருந்தால்தான். அதுக்கு மன உருக்கம் வேண்டும். இதுக்கு அடிப்படை தேவை என்னவென்றால் ஆவியின் கனி. அந்த அன்பினுடைய கனி இருந்தால் மாத்திரமே தான் நாம் இதை செய்ய முடியும். எபேசியர் 5:8-9 வசனங்களில் வாசிக்கிறோம். எபேசியர் 5:8-9 வாசிக்கிறோம். முன்னாடி தான் அந்தகாரத்தில் இருந்தோம், நாம் அந்தகாரமாகவும் இருந்தோம். எபேசியர் 5:8 முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்போது கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அப்படின்னா நீங்களும் நானும் இருளில் இருந்தோம், அந்தகாரத்தில் இருந்தோம், அந்தகாரமாகவும் இருந்தோம். இப்போது ஒளி நிலத்துக்கு வந்தோம், ஒளியாகவும் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆகவே சொல்லுகிறது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இது நடக்க வேண்டுமானால் என்ன வேண்டும்? புதிதாக்கப்பட்டிருக்கிறோம். இருளாக இருந்தோம், இருளில் இருந்தோம், வெளிச்சத்துக்கு வந்தோம், வெளிச்சமாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆகவே ஒளியின் பிள்ளையாக நடக்க வேண்டுமானால் ஆவியின் கனி நற்குணத்தில், அந்த டெண்டர் ஹார்ட், அது ஆவியின் கனியினால் வரக்கூடியது. கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். மிக எளிமையானது. மன்னித்தால் நாம் மன்னிக்கப்படுவோம். மன்னிக்க முடியாமல் போனால் பெற்ற மன்னிப்பையும் இழப்பதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. ஆகவே கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். புதிதாக்கப்பட்ட தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட புதிதான மனிதனாக நானும் நாமும் மாறியிருந்தால் இந்த 5 தன்மைகளும் என்னிலும் நம்மிலும் இருக்க வேண்டும் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உங்கள் குமாரனும் எங்கள் இரட்சகருமான ஆண்டவர் இயேசு நாமத்தினால நாங்கள் நோக்கி பார்க்குறோம்ப்பா. நாங்கள் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தெய்வசாயலாக இருக்கிற அந்த புதிய மனிதரை தரித்து கொண்டவர்களானால் என்னிலும் எங்களிலும் இருக்க வேண்டிய 5 அடிப்படையான அந்த ஆவிக்குரிய அனுபவங்களை நாங்கள் எபேசியர் 4:25-32 வசனங்களை கவனித்தோமே. கிருபை தந்து என்னையும் எங்களின் தகப்பனே இந்த வழிகளில் நடப்பதற்கு தேவரை பலப்படுத்துவீராக. கிருபை தந்து நடத்தும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.